ஆனா இங்கே நான் சொன்னதுனா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சி இருக்கணுங்க. இப்போ நான் அங்கே வந்த உடனே எனக்கு பெரிய மகிழ்ச்சி, உங்களை பார்த்தது பெரிய மகிழ்ச்சி. யாரும் மகிழ்ச்சியா, ஒரு அன்பா, ஒரு பாசமா, ஒரு நேசமா, எந்த விதம் சைலண்டா அமைதியா பேசும்போது அது தேவனுடைய கிருபை. அப்போ அந்த வாஞ்சை எங்க இருக்கு? நம்ம கர்த்தருக்குள். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரலாம், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்பு கூறுனாலாம் இந்த இடத்துல நான் உங்களாண்டு வந்து பேசி இருக்க முடியாது. அப்ப இயேசுவான இந்த உலகத்துல அன்பு கூறுறாங்க. அப்போ அவருக்குள்ள அந்த வாஞ்சி வரும்போது அவர் விடுவிப்பாராம். எதுல தெரியுமா? அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அப்போ இந்த பாவம் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் வராமல் பார்த்துக்கணும்னாக்கா நம்ம வாய்க்கு என்ன பண்ணணும்? காவல் வைக்கணும். ஆண்டவரே, என் நாவு யாரையும் குற்றப்படுத்தும்படி பேசக்கூடாது. என் நாவினால் வரக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் முத்துக்களாக இருக்கணும். அது அநேகரை மகிம்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அப்போ எல்லா வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது சில வியாதிகள் அந்த வாயினாலே வருதான். அப்போ வாய்க்கு என்ன பண்ணோம்? அதனால தான் வேதத்துல எங்க தாவீதுக்காரர் சொல்லிக்கிறாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வை, முதல் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த வாஞ்சையா இருக்கும் பொழுது நமக்கு எதிலிருந்து விடுதலை வருது? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேய்களிலிருந்து விடுதலை. அப்போ அந்த வாஞ்சை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கணும். இந்த வாஞ்சை ஆண்டவர் எனக்குள் கொடுத்தபடினால்தான் இப்படிப்பட்ட வாஞ்சையோடு உங்களிடத்தில் சொல்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்துவார். அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறவர்கள் அவன் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்ன பண்ணுவான்? உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன்னு சொல்றார். அப்போ நமக்கு இந்த உயர்வான அடைக்கலத்தை கொடுக்குற யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ தேவனுக்கு மகிமையாக இந்த பூமியில் வாழற வழிக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உடல் கட்டோடு இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். இப்ப கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும், அதானே? அப்ப கர்த்தர் நமக்குள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம நினைக்கணும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு சின்ன பாடல் பாடினேன், அது பாடி பாடி என்ன காமின்னு சொல்றாங்க கன்னியம்பல் தாளுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பாடணும்னா, அதாவது நோயாளியா நான் இருந்தால் பலர் இருப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். அது பாட்டு கேட்டீங்களா நீங்க? இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது என்ன சொல்றதுன்னா, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் அருவரே.